ஸ்ரேயஸ்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி இன்றைய இந்த 17வது வகுப்பை தொடங்குவோம். மேலும் கதையில் தொடர்ந்து செல்வதற்கு முன்னால் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அதற்கான விளக்கங்களை பார்த்துவிட்டு கதைக்குள் செல்வோம். ஏகலவ்யனுடைய கதை பற்றிய ரெஃபரன்சஸ் எங்கே இருக்குன்னு கேட்கப்பட்டிருந்தது. துரோண பருவத்தில் சாப்டர் 181 அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் துரோண பருவத்தினுடைய உபபருவம், ஒன் ஆஃப் தி உபபருவமாகிய கடோத்கச்ச வத பருவம், கடோத்கச்சன் இறந்த பிறகு அன்னைக்கு நைட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிக்கொள்ளும் பொழுது, அப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கிட்ட சொல்றார். அந்த பேச்சில் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம் ஏகலவ்யன் எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன், எவ்வளவு பவர்ஃபுல் பர்சனாக அவன் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட பர்சன்னா, தேவர்களோ அசுரர்களோ யக்ஷர்களோ கிண்ணறர்களோ கூட அவனை வெல்ல முடியாதவனாக அவன் இருந்தான். இன்ஃபேக்ட் அவனுக்கு வலது கட்டவரல் கூட கிடையாது. அது இல்லாமலேயே அப்படி இருந்தான். அவனை வதைப்பதற்கு கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். அதனால் கிருஷ்ணரை எதிர்த்து அவன் போர் தொடுக்கும் பொழுது கிருஷ்ணரால் வதைக்கப்பட்டான். இது துரோண பருவத்தில் வருது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த இடத்துல சொல்றார், அவனுக்கு வலது கட்டவரல் இருந்திருந்தது. அண்ட் ஒருவேளை துரோணர் அவனுடைய வலது கட்டவரலை கேட்கவில்லை என்றால், அவன் இந்நேரத்துக்கு துரியோதனன் பக்கம் இருந்து கொண்டிருந்தால், அவன் ஜராசந்தன் சிசுபாலன் 3 பேரும் துரியோதனன் பக்கம் இருந்திருந்தால், இந்த மொத்த லோகத்தையும் துரியோதனனுக்காக வென்றிருப்பார்கள். யாருமே ஏகலவ்யனை வெல்ல முடியாது. அப்படி இருந்தா இந்த மொத்த லோகத்தையும் அதர்மம் தான் ஆழ்ந்திருக்கும், அதர்மம் தான் ஆண்டு கொண்டிருக்கும். அதனால பகவானினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? தர்ம சம்ஸ்தாபனம் இல்லையா? அதனால அவர் சொல்றார், அவனை நான் அதுக்கு முன்னாடியே எலிமினேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல பிரசன்ட் பண்றார். ஏகலவ்யனுடைய ரெஃபரன்ஸ் ஹரிவம்ச பருவத்திலும் வருது. அதாவது 18 பருவங்களை தாண்டி மகாபாரதத்தினுடைய கிள பகுதியாக கருதப்படும் ஹரிவம்ச பருவம்னு சொல்லலாம், அல்லது ஹரிவம்ச புராணம்னு சொல்லலாம். அதுல 34வது சாப்டர்ல 32 and 33 ஸ்லோகால என்ன சொல்லப்படுறதுனாக்க, ஏகலவ்யன் யாருக்கு உண்மையில் பிறந்தான் அப்படின்னா, கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர் தேவஸ்ரவான்னு இருந்தார். வசுதேவர், குந்தி, தேவஸ்ரவா இவ எல்லாருமே சிப்ளிங்ஸ். அந்த தேவஸ்ரவாக்கு பிறந்த மகன் ஏகலவ்யன். உண்மையில் அவருக்கு தான் பிறந்தான். அவருக்கு பிறந்தபோது அவனுடைய பெயர் சத்ருக்னன்னு பேரு. ஆனால் அவன் பிறந்த பொழுது அசரீரி என்ன சொல்லித்துனா, அவனை நீ வைத்திருந்தால் இந்த குலத்திற்கே பெரும் நாசமாகிவிடும், அதனால அவனை கொடுத்துடு அப்படின்னு தேவஸ்ரவாக்கு அசரீரி சொன்ன காரணத்தினாலும், அவனுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தை எடுத்து உரைத்ததனாலும், அன்லைக் திருதராஷ்டிரா, தேவஸ்ரவா குலத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் தன் மகனை தியாகம் செய்ய முற்பட்டான். ஆனால் அந்த குழந்தைய வேற யாருக்கானு கொடுக்கலாம். நம்ம குலத்திற்கு நன்மை இல்லாவிட்டால் வேற ஒரு ஆற்றுல நன்னா வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மகனே இல்லாத தன்னுடைய நண்பனுமாக இருந்த நிஷாதனாக இருந்த ஹிரண்ய தனுஷுக்கு கொடுத்தான். ஸோ ஹிரண்ய தனுஷினுடைய மகன் ஏகலவ்யன்கிற பெயரில் அந்த குழந்தை வளர்ந்து வந்தான். ஆக்சுவலி பார்த்தா கிருஷ்ணரும் ஏகலவ்யரும் தாயாதி, கசின்ஸ், தாயாதி இல்லையா? ஸோ அப்பா சைடு கசின் பிரதர்ஸ் 2 பேரும். இன்னொரு கொஸ்டின் இருந்தது, ஹிரண்ய தனுஷ் எப்படிப்பட்டவன், அவன் தார்மீகமான ராஜாவா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஹிரண்ய தனுஷ் ஒரு தார்மீகமான ராஜா என்று எங்கேயுமே நம்மளுடைய புராணங்கள்ல எங்கேயுமே சொல்லப்படலை. இன்ஃபேக்ட் அவன் ஜராசந்தனுடன் அலையா இருந்தான்னு சொல்றதை விட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் ஜராசந்தனுடைய ஆர்மியோட சீஃபா இருந்தான். அதனால அவன் அதர்மத்தின் பக்கம்தான் இருந்தான்
அப்படிங்கிறது தான் விளக்கப்படுகிறது. அண்ட் ஏகலவ்யன் சம்பந்தமாக இன்னொரு கதை ஒன்று சொல்லப்படுறது. அதாவது அவன் வதம் செய்யப்பட்ட பிறகு, கிருஷ்ணரால் வதம் செய்யப்பட்ட பிறகு அவனுடைய மறு ஜென்மம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அவன்தான் திருஷ்டத்யும்னனாக துருபதனுக்கு யாகத்தில் பிறக்கிறான். ஏகலவ்யனுக்கு ஏன் அசரீரி வந்து சொல்ற மாதிரி இப்படி ஒரு பர்த் ஏற்பட்டதுன்னா, இதுக்கு முன்வினையில அவன் ராட்சசனாக இருந்து அவன் செய்த கர்மங்களின் காரணமாக அந்த மாதிரியான ஒரு பிறப்பு அவனுக்கு ஏற்பட்டது என்றும், ஏகலவ்யன் நெக்ஸ்ட் பர்த்தில் வந்து திருஷ்டத்யும்னனாக பிறந்து துரோணரினுடைய இறப்பிற்கான காரணமானான் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. அது ஒரு ஸ்டோரியும் இருக்கு. இதெல்லாம் ஏகலவ்யனை பற்றி தெரிந்திருந்தும் திருஷ்டத்யும்னனை பற்றி தெரிந்திருந்தும் திருஷ்டத்யும்னனுக்கு தானே வித்தையை கற்பித்தார் துரோணர். அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவராக அவர் விளங்குகிறார். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கப்பட்டதுன்னா, இத்தனை நேரமா மகாபாரதம் 16 கிளாஸா மகாபாரதம் கேட்டுன்னு வந்திருக்கோமே, இந்த அம்பா வந்து தபஸ் பண்ணி பீஷ்மரை கொல்வதற்கு வரம் வாங்கின ஸ்டோரி இன்னும் வரவே இல்லையே ஜி, அது வருமா இல்லை நீங்க மறந்து போயிட்டேளா விட்டுட்டேளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. அதாவது நம்ம மகாபாரதத்தை வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கல, டிவி சீரியல்ல சினிமாவில் காட்டுற மாதிரி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பருவா உப பருவா சாப்டர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோமா. அண்ட் வைஷம்பாயனருடைய பிரசன்டேஷன் நீங்க பார்த்தேன்னா போயிட்டே இருப்பார், பேக்ல வருவார், போயிட்டே இருப்பார், பேக்ல வருவார். அதுக்கப்புறம் கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, ஃபிளாஷ்பேக், பிரசன்ட், அப்படி ஸ்க்ரீன் பிளேயே பயங்கர லைவ்லியா கொண்டு போவார் வைஷம்பாயனர், நீங்க பார்த்துன்னு வந்தேன்னா. அதனால அம்பாவினுடைய ஸ்டோரி வந்து அம்போபாக்கியான பருவம் அப்படின்னு ஒரு உபபருவமே இருக்கு. அந்த உபபருவம் பீஷ்ம பருவத்தில் வருது. சரியா, ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியா வரும். அங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா ஒரு சாப்டர் 2 சாப்டர் இல்லை, 31 சாப்டர். அதனால நம்ம அங்கே விளக்கமாக பார்ப்போம். கடைசி ஒரு கொஸ்டின், இந்த ஜதுகிரக இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, இந்த ஜதுகிரக இன்சிடென்ட்ல எப்படி துரியோதனனுக்கு புரோச்சனனுடைய டெத் ஆனதுக்கு அப்புறமும் எந்த டவுட்டுமே வரல, இது நிஜமாவே வந்து நடந்ததா இல்லை பாண்டவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாளான்னு எந்த டவுட்டுமே ஏன் வரல அப்படிங்கிறது. இது வந்து பாரத பாவ தீபா அப்படின்னு மகாபாரதத்துக்கு நீலகண்ட சதுர்தரக அப்படின்னு ஒருத்தர் எழுதின கமெண்ட்ரி ஒன்று இருக்கு. அதில் அவர் 3 ரீசன் கொடுக்குறாரு இதுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, பிரத்யக்ஷமாக இருக்கிற ரீசன் என்ன ரீசன், 6 பொணம் கிடச்சிது, எரிஞ்சு போன 6 பொணம் இருக்கு. புரோச்சனனை தவிர ஒரு பெண்ணும் 5 ஆண்மகனும் எரிந்து போனவர்களினுடைய சடலம் கிடைத்தது, கருகி போயாச்சு. அதனால ஒரு விஷுவல் கன்ஃபர்மேஷன் தட் தே ஹேவ் டைடு. இது ஒன்று. ரெண்டாவது, புரோச்சனனுடைய டெத் இருக்கு இல்லையா, இப்போ புரோச்சனன் உயிருடன் இருந்திருந்தால் தென் துரியோதனனுக்கு டவுட்டு இன்னும் நிறையா வரும். ஏன்னா புரோச்சனன் இருப்பானே சாட்சியா சொல்றதுக்கு. இப்போ புரோச்சனனும் இல்லாத காரணத்தினால புரோச்சனனுடைய டெத்தை வந்து பார்த்த துரியோதனன் அண்ட் விதுரர் அண்ட் டீம் அதை எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னாக்க, துரியோதனன் கன்க்ளூடு பண்ணிட்டான் தட் அந்த லக்ஷா கிரகத்தில் வந்து ஏன்னா வெச்ச உடனே புஷ்ஷுன்னு பற்றிக்கும் இல்லையா, வெச்சுட்டு தப்பி ஓடுறதுக்கு கூட டைம் வந்து பெருசாக கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு அன்கன்ட்ரோலபிள் சிச்சுவேஷனில் தான் புரோச்சனனுக்கு தப்பி ஓடுவதற்கு இடம் இல்லாமல் அவன் அங்கேயே கருகி இறந்து விட்டான் அப்படிங்கிறதும். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, முதல் ராத்திரி குந்தி ஆர்கனைஸ் பண்ண ஃபீஸ்டில் குந்தியும் பாண்டவர்களும் கூட ஒருவேளை குடித்திருக்கலாம், புரோச்சனனும் ஒருவேளை குடித்திருக்கலாம். அதனால இவர்கள் எல்லாம் தப்பி ஓடுவதற்கு அந்த என்ன சொல்ற ரிஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, டக்குன்னு ஒர்க் பண்ணாமல் அதில் இதுவானதுனால இவர்கள் எல்லோருமே அங்கே இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஸ்டேஜ் ஆகிருக்கு. இதனால் என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, இட் வாஸ் அ சிச்சுவேஷன் ஆஃப் கொலேட்ரல் டேமேஜ். அந்த சைடும் லாஸ் இருக்குது, நம்ம சைடும் லாஸ் இருக்குது. அதனால் ஓகே, இந்த சிச்சுவேஷனும் வந்து அதுக்கு அது ஏற்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அதனால் துரியோதனன் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணிட்டான் அப்படின்னாக்க, அவர்கள் இறந்து விட்டார்கள். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் இது சம்மந்தமாக இருந்தது.
பாண்டவர்களும் குந்தியும் எப்படி அந்த நிஷாத பெண்மணியும் 5 மகன்களுடன் வந்தவர்களை இறக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள், இறந்து போகட்டும் என்று இப்படி செல்ஃபிஷா நடந்துக்கலையாவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். எங்கேயுமே அவ இருக்கிறது தெரிஞ்சு பிளான் பண்ணி அவளை விட்டுட்டு அவளை பலி கொடுத்து தான் எஸ்கேப் ஆகிற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் வைஷம்பாயனர் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்கிறார், எதிர்பாராத விதமாக தற்செயலாக மிகவும் துர்பாகியவசமாக அங்கு மாட்டிக்கொண்டிருந்தார்கள் அந்த நிஷாத பெண்மணியும் 5 மகன்களும். குடிபோதையில் மயங்கி விழுந்ததனால் அவளுக்கும் தெரியல, அவ இருந்தது வேற யாருக்குமே தெரியல அப்படின்னு. ஒருவேளை அவர்கள் இல்லை என்றால் கண்டிப்பா இது என்னுடைய கருத்து, ஒருவேளை அவர்கள் 5 பேர் இல்லைன்னா அந்த 6 பேர் கருகி இருக்க மாட்டால, அப்ப எப்படி வா இறந்திருப்பா அப்படின்னாக்க, அந்த சுரங்கப்பாதையை கரியை போட்டு மூடிய சாம்பலை போட்டு மூடிய விதுரருக்கு சுடுகாட்டில் இருந்து 6 பிணத்தை கொண்டு போட தெரியாதா இல்லையா? அதனால அவரால் அதுவும் செய்திருக்க முடியும். அதனால எனிவே விதுரருடைய பிளான் பாண்டவர்கள் எஸ்கேப் ஆகணும், சுரங்கம் எழுப்பி பாண்டவர்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தானே தவிர யாரையும் கொல்ல வேண்டும், நிஷாதர்களை கொல்ல வேண்டும் என்பது இல்லை. அண்ட் புரோச்சனன் கொல்லப்பட வேண்டியவன், ஏனால் அவன் இவர்களை கொன்று விடுவான் இல்லாவிட்டால், அதனால புரோச்சனனை கொன்றார்கள். அதனால இதுதான் பேக்ரவுண்ட். ஐ ஹோப் I have clarified the doubts. So let's get back to the story. ஆதி பருவத்தினுடைய 11வது உபபருவமாகிய சைத்திர ரத பருவத்தில் இருக்கிறோம். மீதி உள்ள உபபருவம் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த உபபருவம் பேரு அனுக்கிரமணிகா பருவம், பர்வ சங்கிரக பருவம், பௌஷ்ய பருவம், பௌலோம பருவம், ஆஸ்தீக பருவம், 6வது அம்சாவதரண பருவம், சம்பவ பருவம், அப்புறம் ஜதுகிரக பருவம், அப்புறம் அதுக்கு முன்னாடி யாரை வதம் பண்ணா ஹிடிம்பவத பருவம், அப்புறம் பகவத பருவம், அப்புறம் சைத்திர ரத பருவம். வெரி குட். ஸோ இந்த சைத்திர ரத பருவம்ங்கிற 11வது உபபருவம் சாப்டர் 164 to 182 ஆஃப் ஆதி பருவா இதில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸில் இந்த உபபருவத்தில் மொத்தம் 617 ஸ்லோகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம 169வது அத்தியாயத்தில் பாதி வரைக்கும் ஒரு 50% வரைக்கும் பார்த்துருந்தோம். மீதியை பார்ப்போம். ஸோ 169th சாப்டரில் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்க்க போகிறோம். ஏக சக்கர நகரத்திலிருந்து பாஞ்சால தலைநகரான காம்பில்யத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வழியில் கங்கை கரையில் யாரை சந்தித்தார்கள்? அங்காரபர்ணன் என்ற கந்தர்வனை சந்தித்தார்கள். அவன் அவர்களை தடுக்கிறான். அர்ஜுனனுக்கும் அங்காரபர்ணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு யுத்தத்தில் கொண்டு முடிகிறது. அந்த யுத்தத்தில் அர்ஜுனன் அங்காரபர்ணனை அவனுடைய தேரை எரித்து விடுகிறான். இந்த அக்னேய அஸ்திரத்தின் மூலமாக அவனுடைய தேர் எரிந்து போய் அவன் தலைகீழாக விழுந்து அவனுடைய எல்லா பலத்தையும் இழந்து தோத்து போகிறான். அவனை கொல்வதற்கு முன்னால் அவனுடைய மனைவி யுதிஷ்டிரர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறா, அவனை உயிருடன் விட்டு விடுமாறு வேண்டி கேட்டுக்கிறா. அதனால யுதிஷ்டிரன் சொன்ன காரணத்தினால் அர்ஜுனன் விட்டு விடுகிறான் அங்காரபர்ணனை. அங்காரபர்ணன் இனி எனக்கு இந்த தேருனால்தான் எனக்கு அங்காரபர்ணன்னே பேரு, எப்போ அந்த தேரே போய்விட்டதோ இனி நான் அங்காரபர்ணன் என்று அழைக்க முடியாது, நான் என்னோட ஒரிஜினல் பேரு சித்திரரதன், நான் சித்திரரதன்கிற பேரிலேயே இனிமே அழைக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனுடன் நட்பு கோருகிறான், நட்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறான். ஸோ சித்திரரதன் சொல்கிறான், மாயையை உற்பத்தி செய்யும் அறிவியலை முன்பு நான் என்னுடைய துறவுகளால் தவம் பண்ணி அந்த துறவுகளை மேற்கொண்டு அதை அடைந்தேன். அந்த மாயையை உற்பத்தி செய்யும் அறிவியல் இருக்கு இல்லையா, அவ்வளவு ஸ்பெஷலாக நான் அடைஞ்ச அந்த அறிவை என்னுடைய உயிரை காப்பாற்றியவனாகிய உனக்கு, யாரை பார்த்து சொல்கிறான்? அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், அதை அழிக்க நான் விரும்புகிறேன். இந்த அறிவியலுக்கு பேர் சாக்ஷுஷி வித்யான்னு பேர், அதை நான் உனக்கு அழிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான்.
என்ன சொல்றான், இது வந்து ஒரிஜினலி மனுவால் சோமனுக்கு கொடுக்கப்பட்டது. சோமன் விஸ்வாவசுக்கும், விஸ்வாவசு எனக்கும் கொடுத்தார். இப்பொழுது அந்த வித்யாவை அர்ஜுனா நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு சக்தியுமே இல்லாத என்னிடம் அந்த வித்யா இருந்து எந்த பயனும் இல்லை. அதனால் நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். அதோட சேர்த்து நீ என்ன பண்ணலாம், இந்த சக்தி இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ விரும்பிய விஷயங்களை பார்க்கலாம், எந்த விஷயத்தையும் நீ விரும்பியவாறும் பார்க்கலாம். அப்படி ஒரு சக்தி இது. இது வந்து எவன் ஒருவன் எல்லாருமே அடையலாமா? இதை எப்படி அடையலாம்? அது என்ன தவத்துறவு மேற்கொண்டு இதை எந்த மாதிரியான தவத்துறவு மேற்கொள்ள வேண்டும் இதை அடைவதற்குனா, கந்தர்வன் சொல்றான், எவன் ஒருவன் 6 மாத காலம் ஒற்றை காலில் நின்று நோன்பு நோக்கிறானோ அவன் இந்த வித்யாவை அடைவதற்கு தகுதியானவனாகிறான். ஆனால் அர்ஜுனா, கடினமான நோன்பு எதையும் நோற்காமலேயே உனக்கு இந்த வித்யாவை நான் இப்பொழுது கொடுக்கிறேன். இந்த அறிவால் தான் கந்தர்வர்கள் மனிதர்களை காட்டிலும் மேன்மையாக விளங்குகிறார்கள். நாங்கள் அனைவரும் மேம்பட்டு இருப்பதற்கு காரணம் இந்த வித்யாதான். தேவர்களுக்கு சமமாக நாங்கள் கருதப்படுவதற்கு காரணமும் இந்த வித்யாவால் தான். அதை உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு கந்தர்வன் சொல்றார். அண்ட் அதோட சேர்த்து உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் கந்தர்வலோகத்தில் பிறந்த 100 குதிரைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். அது மெல்லிசா ஒல்லியா இருந்தாலும் அது களைப்படையாது, சோர்வடையாது. அதனால் இவைகள், அந்த குதிரைகள் எப்படிப்பட்டவை என்றால், தேவர்கள் கந்தர்வர்கள் சுமப்பதற்காகவே, தேவர்களையும் கந்தர்வர்களையும் சுமப்பதற்காகவே நியமிக்கப்பட்ட குதிரைகள். அப்பேற்பட்ட திவ்யமான குதிரைகளை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், விருத்ராசுரனை வதம் பண்ணும் பொழுது இந்திரன் வந்து, சித்திரரதன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரே இன்ஃபர்மேஷனாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக நிறைய கதையும் இன்ஃபர்மேஷனும் கொடுக்க போகிறான் சித்திரரதன். என்ன சொல்கிறான், விருத்ராசுரனை வந்து இந்திரன் வந்து வதைக்கும் பொழுது எந்த ஆயுதத்தால் விருத்ராசுரன் வதைக்கப்பட்டான் தெரியுமோ? வஜ்ராயுதம். வஜ்ராயுதத்தால் வதைக்கும் பொழுது என்ன ஆயிடுத்து, அந்த வஜ்ராயுதத்தில் விருத்ராசுரனுடைய தலைப்பட்டு வஜ்ராயுதம் 100 துண்டுகளாக சிதறியதான். அவன் செத்து போயிட்டான். ஆனால் வஜ்ராயுதம் 100 துண்டுகளாக சிதறியது. அந்த ஒவ்வொரு துண்டுகளும் சிதறிப்போன ஒவ்வொன்றும் தேவர்களால் வழிபடுவது. தேவர்கள் வந்து அவற்றை வழிபடுவார்கள். தேவர்களால் வணங்கப்பட்டு வருவது ஒவ்வொரு துண்டும். அந்த வஜ்ரத்தின் பகுதிகள் என்னவென்று தெரியுமா அப்படின்னு சொல்றார். அதுக்கு வந்து இங்க 2 ஸ்லோகம் சொல்றார். ததோ பகிக்ருதோ தேவைர் வஜ்ரபாக உபாஸ்யதே லோகே யசோதனம் கிஞ்சித் சைவா வஜ்ரதனுஸ்மிருதாம் வஜ்ரபாணிர் பிராமணஸ்யாத் க்ஷத்ரம் வஜ்ரரதம் ஸ்மிருதம் வைஷ்யா வை தானவஜ்ராஷ்ச கர்ம வஜ்ராய யவீயசஹா. என்ன சொல்றார், வேள்வி தீயில் நெய்யை விடும் பிராமணனினுடைய கரங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த வஜ்ரத்தின் ஒரு பாகம். க்ஷத்ரியர்கள் போர் புரியும், தர்மத்தை காப்பதற்காக போர் புரியும் அந்த தேர் இருக்கு இல்லையா, அது அந்த வஜ்ரத்தின் இன்னொரு பாகம். வைஷ்யர்கள் கொடுக்கும் தானம் இருக்கு இல்லையா, எது இந்த சொசைட்டியோட பிளட் வெசிலாக இருக்கோ அது வைஷ்யர்கள் இல்லையா, அந்த வைஷ்யர்கள் கொடுக்கும் தானம் அது வஜ்ரத்தின் இன்னொரு பாகம். அண்ட் இந்த சொசைட்டி ஆக்டிவாக லைஃபோட இருக்குன்னா அது சூத்ரர்கள் செய்யும் தொண்டினால். சூத்ரர்கள் செய்யும் தொண்டு வஜ்ரத்தின் இன்னொரு பாகம். இவ்வாறு இந்த 4ம் வஜ்ரத்தினுடைய சிதறிய பாகங்களாகும். உலகிலும் இந்த 4ம் வணங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சித்திரரதன் சொல்றான். ஆகவே அர்ஜுனா, சத்திரியர்களாகிய உங்களுடைய தேர் வந்து எங்களாலும் உலகில் இருக்கும் எல்லோராலும் வணங்கப்படுகிறது இல்லையா, அதனால் அந்த தேரை அலங்கரிக்கும் குதிரையும் ஒரு முக்கியமான பாகம் ஆஃப் தேர். அதனால அதுவும் வணங்கப்படுகிறது. அப்பேற்பட்ட தேரை அலங்கரிப்பதற்கு இந்த குதிரைகள் அலங்கரிக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இந்த குதிரைகளே பெரிய சூர வீரர்கள் போன்று அப்படின்னு சொல்றான்.
அப்புறம் எப்படிப்பட்ட குதிரைகள்னா, தன்னுடைய முதலாளிகள் விரும்புவதைப் போல் என் நிறத்தையும் இது எடுத்துக்கொள்ளும், எந்த கலரில் வேணாலும் மாறும், வேகத்தையும் கொள்ளும் வல்லமை பெற்ற குதிரைகள். உங்கள் விருப்பங்களை எப்பொழுதுமே இது நிறைவேற்றும். அப்படிப்பட்ட குதிரைகள் அர்ஜுனா இது அப்படின்னு சொல்கிறான். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், ஹே கந்தர்வா, ஆபத்து காலத்தில் நீ உன்னுடைய உயிரை அடைந்ததனால் இவைகளை நீ எனக்கு கொடுப்பதாயின் நான் அவற்றை கொடையாக கொள்ள மாட்டேன். இந்த பரிசை வாங்கிட்டு இந்த பரிசுக்காக நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கல, உங்ககிட்ட சொத்து வாங்கிட்டு நான் உனக்கு உயிர் கொடுக்கல, நான் இதை கொள்ள மாட்டேன். உன்னை சித்திரரத்தன் சொல்கிறான், இத்தனை சிறப்பு வாய்ந்த உன்னை சந்திப்பதில் எனக்கு ஏற்பட்ட மனநிறைவு இருக்குல்ல, அந்த மனநிறைவின் காரணமாகத்தான் உனக்கு ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதோடு சேர்த்து நீ என்னோட உயிரையும் காப்பாற்றிருக்க, டெஃபினட்டாக நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் உனக்கு இது ஏதேனும் ஒரு பட்சமாக, ஒரு தலைபட்சமாக இருக்கும் போல நீ கருதினாயே, ஆனால் இதற்கு பதிலாக உன்னிடம் இருந்து அந்த அக்னேயாஸ்திரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை நீ எனக்கு சொல்லிக் கொடு, இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் நான் உன் குதிரைகளையும் உன்னுடைய வித்யாவையும் இந்த ஆயுதத்திற்கான பண்டமாற்றாக பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். நம்மளுடைய நட்பு நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான் இதோட. ஆனால் நண்பா, நாங்கள் கந்தர்வர்கள் முன் அச்சத்துடன் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? நீ எங்களை கண்டித்தாய் இல்லையா நாங்கள் வந்தபோது? அப்படி மனிதர்களாகிய நாங்கள் கந்தர்வர்கள் முன் ஏன் பயந்து நிற்க வேண்டும்? நாங்களோ அறம் சார்ந்தவர்கள், வேதமறிந்தவர்கள். எங்களை நீர் ஏன் கண்டித்தீர், எதிர்த்தீர் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அதுக்கு சித்திரரத்தன் சொல்கிறான், நீங்கள் இன்னும் கிரகஸ்த ஆசிரமத்தை ஏற்கவில்லை, அக்னிஹோத்திரம் செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, உங்களை பார்த்தால் அம்மாவும் 5 மகன்களும் மட்டுமே இருக்கிறீர்கள், எந்த ஒரு பிராமணனையும் நீங்கள் புரோகிதராக கொள்ளவில்லையே, எந்த ஒரு பிராமணனையும் புரோகிதராக கொண்டு அவரை முன்கொண்டு நடக்கவில்லையே, அதனால் என்னால் நீங்கள் கண்டிக்கப்பட்டீர்கள், எதிர்க்கப்பட்டீர்கள். தேவ, யக்ஷ, ராட்சச, பிசாச, உரகங்கள், தானவர்கள் அனைவரும் குருவம்சத்தின் சரித்திரத்தை அறிந்தவர்கள். எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறார்கள், நானும் அறிந்து வைத்திருக்கிறேன். நாரதர்கிட்டேந்தும் தெய்வீக முனிவர்களிடம் இருந்தும் உங்களுடைய மூதாதையர்களுடைய நற்செயல்களை அறிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும். மொத்த உலகமுமே உங்கள் குலத்தை போற்றுகின்றார்கள். அப்படி போற்றுகின்றார்கள் அப்படின்னாக்க அப்போ அந்த குலத்தில் இருப்பவர்கள் இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் தான் நான் கண்டித்தேன். அண்ட் நீங்கள் ஐவரும் கல்வி கற்று ஆயுதத்தில் முதன்மை ஸ்தானத்தை அடைந்த அறம் சார்ந்த இளவரசர்களாக இருக்கிறீர்கள் என்றும் நான் அறிவேன். அதனால் உங்கள் மூலமும் நான் அறிவேன். நீங்கள் பாண்டவர்களாயினும் எந்தெந்த தேவதாவினுடைய பிரசாதமாக பெறப்பட்டீர்கள் என்பதையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே குருநந்தனா, நீங்கள் களங்கமற்றவர்கள், நன்னடத்தை கொண்டவர்கள், இதெல்லாம் தெரிந்துதானப்பா நான் உன்னை கண்டித்தேன். குருநந்தனா, எந்த கந்தர்வனும் மனைவியின் முன் தவறாக நடத்தப்படுவதை விரும்ப மாட்டான், அதை பொறுக்கவும் மாட்டான். இரவு நேரத்தில் கந்தர்வர்களுக்கு கரபலம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது மனைவியுடன் இருக்கும் பொழுது நிச்சயமாக பொறுமையாக இருக்க மாட்டான். அதனால்தான் உங்கள் மீது நான் கோபப்பட்டேன், யுத்தம் வேறு புரிந்தேன், உன்னால் நான் வீழ்த்தவும் பட்டேன். காரணம், நான் கிரகஸ்தனாக இருந்தாலும் நீங்கள் பிரம்மச்சாரியாக இருப்பதனால் நீங்கள் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறை என்னுடைய காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கை முறை. முதல்ல கிரகஸ்த தர்மத்தை போற்றினார், இப்பொழுது பிரம்மச்சரிய ஆசிரமத்தை போற்றார். வேறு எந்த க்ஷத்ரியனோ எங்களுடன் இந்த இடத்தில் இரவில் நின்று போர் புரிந்திருந்தால் அவன் இந்நேரத்திற்கு மரணத்திருந்திருப்பான். எங்களிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது ஹே குருநந்தனா. ஆனால் ஒரு பிராமணரால், ஒரு புரோகிதரால் எந்த ஒரு க்ஷத்ரியன் திருமணம் புரிந்து, அதாவது காம பிரவೃத்தியில் அவன் ஈடுபட்டிருந்தாலும்
எவன் ஒருவன் அவனுடைய புரோகிதரை நன்கு கவனித்து கொண்டு வைத்திருக்கிறானோ அவன் இரவில் உலவுபவர்களான கந்தர்வர்களோ யக்ஷர்களோ ராட்சசர்களோ யாராக இருந்தாலும் தன்னுடைய பலத்தாலேயே அவனால் அழிக்க முடியும். இதெல்லாம் எப்படி சொல்றார் அப்படின்னாக்க, ஒரு புரோகிதன், ஒரு வழி நடத்துபவருக்கு ஒரு தேசிகன் வேண்டும். அந்த தேசிகனுடைய இம்பார்ட்டன்ஸை தொடர்ந்து சொல்லிட்டே வருவார். பலவிதமான கதைகளை கோத்து 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 சொல்லி கடைசியில் இன்னைக்கு நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறதும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர்வன் சொல்றான், ஹே தாபத்திய, தபதியின் மைந்தனே அர்ஜுனா. அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? தபதியின் மைந்தனா அப்படின்னு. ஆனால் கந்தர்வன் ஸ்டாப் பண்ணல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறான். எனவே மனிதர்கள் எப்பொழுதுமே ஒரு கல்விமானாகிய புரோகிதரை தாங்கள் செய்ய விரும்பும் அனைத்து நற்காரியங்களுக்கும் நியமித்து கொள்ள வேண்டும். அவருடைய அட்வைஸை கேட்டுண்டே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். வேதத்தையும் அதனுடைய கிளைகளையும் நீதிகளையும் விதிகளையும் அறிந்த தகுதி வாய்ந்த ஒரு பிராமணனை புரோகிதனாக கொண்ட எந்த ஏகாதிபதியும் என்றுமே வெற்றி வாகை சூடுவான். தன் வார்த்தைகளுக்கு தலைவனாக விளங்கும் அந்த மன்னன் நன்னடத்தையுடன் வாழ்ந்தவன் அப்படி இருந்தானேயானால் இறுதியில் அவன் ஸ்வர்க்கத்தையே அடைவான். அதனால் தன்னுடைய வளமையை விரும்பும் ஒரு க்ஷத்ரியன் புரோகிதரை அடைய வேண்டும். அவருடைய வழிநடத்தலால் அவன் இந்த முழு உலகத்தையும் அவனால் வெல்ல முடியும். பிராமணன் இல்லாதவன், அதாவது புரோகிதரை கொள்ளாதவன், வெறும் தன்னுடைய பிறப்பாலோ அல்லது ஆற்றலாலோ எந்த புகழையும் அவன் அடையவே முடியாது. எவன் ஒருவன் புரோகிதன் உடையவனோ அவனுடைய ஆட்சியே நீடிக்கும் என்பதை அறிந்து கொள் அர்ஜுனா அப்படிங்கிறார். இவர் பாஸ் பண்ணாரா, உடனே அர்ஜுனனுக்கு ஏற்கனவே ஒரு டவுட் கிரியேட் ஆச்சுல்ல. கந்தர்வா, என்னை நீங்கள் தாபத்திய அப்படின்னு அழைத்தேளே, தபதியின் புதல்வனே என்று அழைத்தீர்களே, அதனுடைய பொருள் என்ன? அதை நான் அறிய விரும்புகிறேன். கந்தர்வர் சொல்றார், விவரமாக சொல்கிறேன் கேள். சூரியனின் மகள் ஒருத்தி இருந்தாள். அப்பாவிற்கு இணையான தேஜஸ் கொண்டவள். அவள் பேரு தபத்தின்னு பேரு. அவள் சூரியனினுடைய 2வது மகள். முதல் மகள் பேரு சாவித்ரி, இவள் 2வது மகள் தபதி. இவள் தன்னுடைய தவத்துறவால் உலகாலும் கொண்டாடப்பட்டவள். அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா. தேவர்கள், யக்ஷர்கள், அப்சரஸ் இவள்லாம் என்ன பேசிப்பான்னா, அவளுடைய அழகை அப்படி போற்றி போற்றி சொல்லுவா, இவளுடைய அழகுக்கு நிகராக யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படி மிகுந்த அழகுடையவள், அறமுடையவள், அதனால் நன்னடத்தையுடையவள், கற்புக்கரசியாகவும் இருந்தாள். சூரிய தேவனும் இவளுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு ஏற்ற ஒரு தகுதியுடைய கணவன் வேண்டுமே, உலகில் யாருமே இல்லையே அப்படின்னு நினைத்திருந்து இதனால் போக போக மன நிம்மதியும் இழந்தான். சரியான ஒருவனை தேர்ந்தெடுத்து தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டுமே என்று எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தான். அதே சமயத்தில் ரிக்ஷ அப்படிங்கிற ராஜாவினுடைய மகனான குருகுலத்தின் ரிஷபன் போன்று திகழ்ந்தவனுமான சம்வரணன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் சூரியனை நோக்கி அர்க்யம் விட்டு நோன்பு நோர்த்து வந்தான். பல கடினமான துறவு விரதங்களையும் கடைபிடித்து கொண்டு வந்தான். சூரிய தேவனோ, சம்வரணனே நம்முடைய மகளுக்கு சரியான இணை என்று தீர்மானித்தான். மகளை அவனுக்கு அளிக்கவும் முடிவு செய்தான்.